10th தமிழ் அடுத்த வாரம் டெஸ்ட். ரொம்ப மினிமமாக பார்த்தாலே போதும். பேப்பர் 2க்கு ஃபுல்லாக படிக்கணும். பேப்பர் 2க்கு அட்டை முதல் அட்டை. சரியா? பேப்பர் 1ல் கொஞ்சம் முக்கியமான இதை மட்டும் அதை நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன், நோட் பண்ணிவிடுங்க. சரியா? தமிழ் வந்து ஸ்கோரிங் பேப்பர். சரியா? நான் ஆன்லைன் கிளாஸில் யாரெல்லாம் இதில் அட்டன் பண்ணல கை தூங்குவோம். ஆன்லைன் அட்டன் பண்ணாதவங்க கை தூக்கிடுங்க. கிட்டத்தட்ட பாதி அட்டன் பண்ணாமல் தான் இருக்கீங்க. சரி, அதனால் ஆன்லைனில் சொன்னேன், தமிழ் தான் என்னது உங்கள் ஸ்கோரை வந்து ஏற்றி விடுற பேப்பர். ஏன்னா ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணலாம். 30க்கு 30 தமிழில் போட்டிங்கன்னா மீதி 120க்கு ஷேராக 50 கொஸ்டின் போட்டுடலாம். நீங்கள் படிக்காமலே போடலாம். ஒன்றுமே படிக்காமலே நீங்கள் அழகாக மீதி என்ன பண்ணலாம், 75 ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். ஆனால் என்னது தமிழ் வெயிட்டேஜ். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழை வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் வந்து இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 8th வரை தான் இருக்கும். இது பேப்பர் 2க்கு 8th வரை தான் தமிழ் சிலபஸில் இருக்கும். ஆனால் 9th 10th கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். தமிழ் 10th தமிழ் புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? பேப்பர் 1 ஒரு சில இதுகளை படித்து வச்சிட்டிங்கன்னா சேஃப். சரி, ஏன்னா தமிழ் தான் நமக்கு என்னது பேசிக்காக ஸ்கோர் பண்ணக்கூடியது. இங்கிலீஷில் கூட நம்ம 30 என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. போயம் படிச்சிருவோம், ப்ரோஸ் பார்த்துருவோம், ஆனால் இதில் சொதப்போம், கிராமர் சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தமிழ் அப்படி சொதப்பாது. அதனால் தமிழை நல்லா என்ன பண்ணுங்க, படித்து வச்சுக்கோங்க. 2-3 தடவை ரிப்பீட்டடாக தமிழை நல்லா என்ன பண்ணிங்க பார்த்துக்கோங்க. சரியா? அதுமாரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்டீங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கேட்டீங்க. சரி, அதையும் நான் நடத்தும் போதே சொல்லிடுறேன். முதல்ல எடுத்த உடனே இந்த புக்கில் எதை பார்க்கணும் தெரியுமா? எதை பார்க்கணும்? பொருள் அடக்கத்தை பார்க்கணும். சரியா? எப்படி அட்டை முதல் அட்டை படிக்க சொல்கிறாங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். பொருள் அடக்கத்தை பார்க்கணும். அதில் அழகாக கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 9. சில இதில் 10 இருந்துச்சுன்னா அது என்னது 10ன்னு பார்த்து அதையும் என்ன பண்ணிடுங்க, வாசிச்சிருங்க. சரி, அந்த எடிஷன் வந்து ஒவ்வொரு இது மாறுபடும். சில இதில் 8 இருக்கும், சில இதில் 9 இருக்கும், சில இதில் 10 இருக்கும். நம்ம வந்து மினிமமாக படிக்காமல் என்ன செய்யக்கூடாது, மேக்ஸிமம் 10 இருக்கிறத என்ன பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொருண்மை இயலில் அழகாக கொடுத்துருப்பாங்க. 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? சரியா? தமிழில் எப்படி அவங்க சிலபஸ் வச்சுருக்காங்கன்னா மொழி. இப்போ ஃபஸ்ட்டு இயல் வந்து எதை குறித்து இருக்குது, மொழியை பற்றி இருக்குது. சரியா? அதில் அன்னை மொழியை தமிழ் சொல்வளம் ரெட்ரோ மொழிதல் இது எல்லாமே என்னன்னா செய்யுள். அடுத்தது உரைநடையின் அணிநலன்கள். சரியா? அது வந்து என்னன்னா உரைநடை பகுதி. அதுக்கு அடுத்தது எழுத்து சொல். இது என்னது இலக்கணம். சரியா? இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். சரியா? இன்னொன்று என்ன இருக்கும்னா துணைப்பாடம் சேர்ந்துருக்கும். அடுத்து இயற்கை சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா கேட்கிறதா என் குரல், காற்றேவா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி. அடுத்து தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடருங்கிறது எனது இலக்கணம். புயலிலே ஒரு தோணிங்கிறது உரைநடை. அப்போ பொதுவாக நம்ம 10th படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2 படிப்போம். தமிழில் வந்து முதல் தாள் 2ஆம் தாள். அதில் வந்து ஒரு என்ன இருக்கும்னா ஒரு உரைநடை இருக்கும், ஒரு செய்யுள் இருக்கும், ஒரு இலக்கணம் இருக்கும், ஒரு துணைப்பாடம் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு பாட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? 9 பாட்டு. அப்போ 9 உரைநடை இருக்கும், 9 துணைப்பாடம் இருக்கும், 9 செய்யுள். செய்யுளில் வந்து 2-3 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. சரியா? இலக்கணம் வந்து 9 டைப் இருக்கும். இதுல ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ் சிலபஸ்ல ஒவ்வொரு ஹெட்டிங். ஃபர்ஸ்ட் இயல் எப்பவுமே எல்லா தமிழ் புக்லையும் ஃபர்ஸ்ட் இயல் என்னதான் இருக்கும்னா மொழி பத்தி தான் இருக்கும், தமிழ் லாங்குவேஜ் பத்தி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இயல் எப்பவுமே நல்லா என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா தமிழ் லாங்குவேஜ் அதுதான், தமிழ் லாங்குவேஜ் அதுதான், அதை பத்தி தான் கொடுக்குறாங்க. எழுத்து எப்படி உருவாச்சு, சொல் எப்படி உருவாச்சு. அப்போ அந்த இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், நல்லா ரீட் பண்ணணும். சரி, படிக்கணும்னா என்னது ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். உட்காந்து மனப்பாடலாம் அங்கே பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது நேச்சர் பத்தி இருக்கு. 2வது இருக்கா, இயற்கை சுற்றுச்சூழல், நேச்சர் பத்தி. 3வது பண்பாடு, கல்ச்சர் பத்தி இருக்கு. அதுல வந்து என்ன போட்டு பாருங்க, விருந்து போற்றுதும். ஸோ விருந்தோம்பல்ங்கிறது தமிழ்ல உள்ள ஒரு பெரிய நல்ல பண்பாடு. அதுதான் கொடுத்துருக்காங்க, விருந்து போட்டுதும். சரியா? கூட்டாஞ்சோறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுதா? இருக்கா? கூட்டாஞ்சோறுன்னு சொல்லி கோவல்லபுரத்து மக்கள், அது வந்து ஒரு துணைப்பாடம். சரியா? கோவல்லபுரத்து மக்கள் வந்து கி ராஜநாராயணன் எழுதின ஒரு கதை, கோவல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிறது. சரியா? அந்த கதையை தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கதையில இருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னா அதுல இருந்து என்ன செய்யாது, கொஸ்டின் வராது. ஆனா கோவல்லபுரத்து மக்கள் எழுதின ஆசிரியர் யாருன்னு நினைச்சுவாங்க, கேட்பாங்க. நூல்வெளின்னு இருக்கும், அந்த துணைப்பாடம் முடிஞ்சிடும். அந்த நூல்வெளியை நல்லா என்ன செய்யணும், பார்த்து வைக்கணும். துணைப்பாடம் வாசிக்கணுமானா செய்யலே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, உரைநடையே பார்த்து மைண்டு போர் அடிக்கும். ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு துணைப்பாடம். புரியுதா உங்களுக்கு? இப்படி படிச்சா உங்களுக்கு என்ன செய்யாது, அந்த அந்த வாசிக்கிற ஜேர்னி போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டா இருக்கும், நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம், ஆன்சர் எது கேட்டாலும் என்ன செய்ய முடியும், கெயின் பண்ண முடியும். 4வது பாருங்க என்னது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கா, அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு இருக்கும். 5வது இதை பத்தி இருக்கு, கல்வி. அப்போ கல்வி பத்தி அப்போ முதல் 4 இயல ஓரளவு படிச்சா கூட கல்வி பத்தி வர்றது கண்டிப்பா என்ன செய்வாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு நல்லா என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து 6வது என்னது, கலை.
கலை அழகியல் புதுமை. 7வதுல பார்த்தீங்கன்னா நாகரிகம் அப்படின்னு இருக்கும். நாகரிகம், தொழில், வணிகம். 8வதுல அறம், தத்துவம், சிந்தனைகள். அறத்தை பத்தி வரும். 9வது என்னது? மனிதம் அல்லது ஆளுமை. ஒரு பெர்சனாலிட்டி பத்தி இருக்கும். சரியா? ஜெயகாந்தம் அப்படின்னா யாரு? ஜெயகாந்தனை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. சரியா? ஒருவன் இருக்கிறான்ங்கிறது ஒரு துணை பாடம். சரியா? அது என்னன்னா, ஒரு பிள்ளை வளர்த்துருப்பாங்க, ஒரு அனாதை மாதிரி இருந்திருப்பான், அந்த மாதிரி இருக்கும் அந்த கதை ஒருவன் இருக்கிறான். கடைசியில் எதோட முடியுதுன்னா திருக்குறள் என்ன செய்யுது? முடியுது. திருக்குறள் ஒரு 2-3 இடத்துல வரும். 3வதுல இருக்கு, 6வதுல இருக்கு, 9வது. 3 அந்த டேம் முடிய திருக்குறள் போர்ஷன் நல்லா என்ன பண்ணிருங்க, படிச்சு போயிடணும். அது மாதிரி அந்த ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் கொடுத்தா என்ன அர்த்தம்? மனப்பாடம். அப்போ அந்த இதை என்ன செய்யணும்? அப்போ செயல் வரிகள் கேட்டாங்கன்னா எதுல இருந்து தான் கேட்பாங்க? அந்த மனப்பாடத்துல. கொஸ்டின் எடுக்கிறவங்க உட்கார்ந்து ஒவ்வொரு லைனா படிச்சுலாம் என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது எது கொஸ்டின் எடுக்கிறதுக்கு தோணும்னா, எது ஹைலைட் பண்ணியிருக்கோ அதுதான் கொஸ்டின் எடுக்க தோணும். நம்ம படிக்கும் போது எது ஹைலைட் பண்ணியிருக்கோ அதை நல்லா என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க அன்னை மொழியே கவிதை பேழைக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இயலுக்கு வந்துடலாம். அமுத ஊற்று இயல் 1 இருக்கா? எடுங்க, 1வது பக்கம் இயல் 1. அப்போ என்ன இது படிச்சாலும் சரி, முதல்ல நீங்க அதில் வாசிக்க வேண்டியது என்னது? கற்றல் நோக்கங்கள்னு ஒன்று இருக்கு. நூல்வெளியெல்லாம் அதுக்கு முந்தையே அங்கே ஒன்று இருக்கு. 1வது பக்கத்துல கற்றல் நோக்கங்கள். ஏன் வாசிக்கிறோன்ட்டு என்ன செய்யணும்? புரியணும் நமக்கு. சரியா? அப்ப அதில் கற்றல் நோக்கம் என்ன? தமிழ் மொழியின் செழுமை குறித்து ஆற்றலுடன் உரையாற்றுதல். தமிழ் செழுமை, செழிப்பான மொழின்னு சொல்றோம். ஏன்னா அவ்வளவு வேர்ட்ஸ் என்ன செய்யுது இருக்கு. அதான் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர் தான்? 26 லெட்டர். ஹிந்தியில் எத்தனை லெட்டரு? 36, 36 லெட்டரு. தமிழ்ல எத்தனை லெட்டரு? 247, 247 எழுத்து இருக்கு. இங்கிலீஷோ ஹிந்தியோ நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது. நம்ம மைண்ட் செட் என்னது? இங்கிலீஷ் கஷ்டம், ஹிந்தி கஷ்டம்னு வச்சிருக்கோம். ஆனா கஷ்டமான மொழி என்ன மொழி தான்? தமிழ். அதான் தமிழோடைய செழுமை குறித்து அறிந்து கொள்ளுதல். அடுத்து மொழியில் உள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல் வளங்களை சொற்களின் வாயிலாக பேச்சிலும் எழுத்திலும் இடமறிந்து கையாளுதல். உரைநடையில் உள்ள அணிகலன்களை உள்வாங்கி கொண்டு நயமிகு தொடர்களை என்ன செய்தல்? உருவாக்கி வெளிப்படுத்தல். மொழி தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரும் நுட்பத்தை அறிந்து பயன்படுத்தல். அடுத்தது சொல்லாக்க விதிமுறைகளை அறிந்து புதிய சொற்களை உருவாக்குதல். இதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையோட இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா வாசிங்க. செய்யுளை வாசிக்கிறதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் எதை வாசிக்கணும் தெரியுமா? நுழைமுன் அதை வாசிச்சிருங்க. அதை வாசிச்சுட்டு அடுத்து வாசிக்க வேண்டியது பாடலின் பொருளை முதல்ல வாசிங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் அதான் சொல்லி கொடுத்தேன். அன்னை மொழியே அழகாய் அமைந்த செழும் தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டு 8 தொகை. இது எல்லாம் யாரை வாழ்த்துறாரு? தமிழ் மொழி என்ன செய்யறாரு? வாழ்த்துறாரு. சரியா? நம்ம பழைய புக்கெல்லாம் படிக்கும் அப்படிதான் இருக்கும். மொழி வாழ்த்து, இறை வாழ்த்து இருக்கும், மானாகி மணியான இந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது என்ன செய்வோம்? 11th பாத்தீங்கன்னா மொழி வாழ்த்துன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மொழி வாழ்த்து என்ன செய்யுது இருக்கு. சரி, அப்ப அதை மீனிங்கை படிச்சுட்டு அதுக்கடுத்து எதை வாசிங்க? பாடலை வாசிங்க. இப்போ சரியா? மீனிங்கை படிச்சுட்டு பாட்டை வாசிங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ன செய்யும்? புரிஞ்சிடும். புரிஞ்சா போதும். மிச்சபடி இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 தடவை வாசிச்சாலே புரியும். இப்ப என்ன கேட்பாங்கன்னா, இந்த அன்னை மொழியே அழகார்ந்த செழுந்தமிழே என்று தமிழை வாழ்த்தியவர் யார்? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரியா? இது யார் எழுதுனது? யார் வாழ்த்துறா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். இதுதான் உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும், கரெக்டா போறது. அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின். அந்த ஸ்டார்ல இருந்து என்னது? அல்லது என்னது? மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே என்று தமிழை வாழ்த்தியவர் யார்? கீழே ஆப்ஷன் கொடுத்துருவோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனா. சரியா? இதுக்கு ஏதாவது மனப்பாடம் பண்றதுக்கு எதுவும் சிரமப்படணுமா என்ன? அதை ஒரு தடவை மீனிங்கை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வாழ்த்துறான்னு தெரிஞ்சிடும். யார் வாழ்த்துறா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வாழ்த்துறாரு. சரி, அங்க ஒரு பாக்ஸ்ல ஒரு கண்ணன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சாகும் போதும் தமிழ் படிச்சுட்டு தான் என்ன செய்யணுமா? சாகணும். சரி, அடுத்தது சாம்பலும் தமிழ் மணந்து வேகணும், செத்தாலும் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. யாரு? சச்சிதானந்தன். சரியா? செத்தாலும் கிரிக்கெட் விளையாடுறது யாரு? சச்சின். அதே மாதிரி செத்தாலும் தமிழ் படிக்கிறது சச்சிதானந்தன். இது நானா யோசிச்சது. இதெல்லாம் யோசிச்சு நோட்லாம் என்ன செய்ய வேண்டிய இல்லை, எழுதிக்கலாம். சும்மா சச்சிதானந்தன் அப்படி. ஏன்னா பழைய புக்ல தமிழ் பசி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. பழைய 10th படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தமிழ் பசி அதை எழுதுன யாருன்னா சச்சிதானந்தன். அப்ப தமிழ் பசி எழுதுன சச்சிதானந்தன்னா, அப்போ சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும்னா அவ யார் தான் எழுதியிருக்கா? சச்சிதானந்தன் எழுதியிருக்கா. அதனால அது என்ன செய்யக்கூடாது,
இப்படி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடணும். ஒரு தடவை வாசிக்கும் போது இப்போ சரி இது மறந்துடும் அப்படின்னா சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் யாரு, சச்சிதானந்தன் அப்படின்னு லைட்டா என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை படிக்கும் போது அதை மட்டும் நீங்க பார்த்தா என்னது போதுமான. சரியா? சரி, இப்ப நூல்வெளியில பாருங்க பாவலரேர். சரி, அவருடைய எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க, கனிச்சாறு அப்படிங்கறதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க எடுத்திருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு அப்படிங்கிறது என்ன யாரு, அவர் எழுதின நூல்கள். துரைமாணிக்கங்கிறது அவருடைய இயற்பெயர். சரி, இதெல்லாம் நல்லா பார்க்கணும். அடுத்தது வேற என்ன எழுதியிருக்காரு, உலகியல் நூறு, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாம் இவர் எழுதுனது. அப்போ இதுல எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்னு இவர் எழுதுனதை கொடுத்துட்டு கேட்பாங்க, அல்லது இவர் எழுதாதது எதுன்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. எதிர்மறையா சில நேரம் என்ன செய்யலாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது எதுன்னு நமக்கு என்ன செய்ய தெரியணும், எலிமினேட் பண்றதுக்கு தெரியணும். அப்போ அந்த இதை ஒரு 2-3 தடவை நல்லா என்ன செய்யணும் பார்க்கணும். நூறாசிரியம், கனிச்சாறு, அதுக்கு தான் அந்த திரும்ப திரும்ப ரீட் பண்ண சொல்றது. இந்த தடவை அடுத்த தடவை இப்படி ரிப்பீட் பண்ண அது என்ன பண்ணிடும், மைண்ட்ல ஏறும். முதல் தடவை பண்ணும்போது மறந்துடும், நூறாசிரியம் இவர் எழுதுனதா வேற யாரான்னு இருக்கும். 2வது தடவை போடும்போது உறுதியா கன்ஃபார்ம் ஆயிரும், நூறாசிரியம் யார் எழுதுனதுதான், இவர் எழுதுனதுதான். கனிச்சாறு யார் எழுதுனதுதான், இவர் எழுதுனதுதான். 3வது தடவை படிக்கும் போது இன்னொரு 3 என்ன பண்ணிடும் கன்ஃபார்ம் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஏன் ஒரு இயல் வைஸா டெஸ்ட் வைக்காம ரிப்பீட்டடா வைக்கும் அப்படின்னா, என்ன பொறுத்தவரையில காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையில ஒரு இதையே நல்லா படிச்சு ஒரு தடவை எழுதுறத விட ஜஸ்ட் ரீட் பண்ணி 4-5 தடவை ரீட் பண்றதா என்ன செய்யும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கை கொடுக்கும். ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்னா பொறுமையா உட்காந்து படிச்சு என்ன செய்யலாம், நோட்ஸ் எடுக்கலாம். இது என்னது அப்ஜெக்டிவ் டைப். அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ரீட் பண்ண என்ன செஞ்சிடும், மைண்ட்ல ஏறி. சரியா? ஒரு செயல் படிச்சா நீங்க இப்படிதான் என்ன செய்யணும், இந்த செயலை இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். முதல்ல நுழைமுன்னு பார்த்துட்டு அடுத்து நேரம் எதை படிக்க போயிடணும், பாடலுடைய பொருள் படிச்சுட்டு தான் என்ன படிக்கணும், அந்த பாட்டை நீங்க வாசிச்சுட்டு கடைசியில் என்னது நூல்வெளி. அதுல நடுவில் ஏதாவது ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அந்த இதை சச்சிதானந்தன் சொன்ன மாதிரி ஏதாவது ஹைலைட் பண்ணியிருக்காங்களா என்ன செய்யணும் பார்க்கணும். அடுத்தது தமிழ் சொல்வளம், தேவநேய பாவனர் எழுதுனா உரைநடை. அடுத்த பக்கம். சரி, இதுல ஃபுல்லா என்ன எழுதியிருப்பாங்கன்னா தாவரங்களுடைய அந்த அடிப்பெயரை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அந்த அடி வகைன்னு முதல்ல இருக்கும் பாருங்க, முதல் பேஜ்ல. சரியா? முதல் பேஜ்ல அடி வகைன்னு எழுது. அதுல தாள், தண்டு, கோல், தூறு. சரியா? நம்ம இதெல்லாம் அந்த வேர்ட்லாம் நம்ம ஊர்ல கேள்விப்பட்ட வேர்டு தான். சரியா? தூருன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு புதர் மாதிரி என்ன செய்யும் நிற்கும், அந்த தூரு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி பாருங்க, தட்டு, களி, கலை, அடி. ஸோ இதுல இந்த மீனிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த களி கலைலாம் அடிக்கடி கேட்பாங்க. கலைன்னா மூங்கிலின் அடி, களின்னா என்னது கரும்பினுடைய அடிப்பகுதிக்கு பேர் என்னது களி, மூங்கிலுடைய அடிப்பகுதிக்கு பேர் என்னது கலை. கலைங்கிறது மூங்கிலுக்கும் பேர் உண்டு, மானுக்கும் என்ன உண்டு கலை அப்படின்னு என்ன உண்டு, அந்த பேர் உண்டு. அந்த மாதிரி அதை என்ன செய்யணும் படிக்கணும். சரியா? இதுல இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, யார் இவர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, பாக்ஸ் போட்டு பாக்ஸ் கண்டென்ட் வந்தாலே கட்டாயமா என்ன பண்ணிருக்கோம், அதை நல்லா நோட் பண்ணிடணும். பாக்ஸ் கண்டென்ட்ல யார் இவர்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணியில விரும்பி செய்பவர்னு சொல்லி அவருடைய ஹிஸ்டரி பத்தி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரியா? அதை நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. மிச்சப்படி இதை ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் என்ன பண்ணி கொடுங்க, ரீடு மட்டும் பண்ணுங்க போதும். இதுல ரொம்ப கொஸ்டின் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இந்த கலைங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? அதை கொஞ்சம் நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி அடுத்த பக்கம் பாருங்க, தெரியுமா. அடுத்த பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்களா, தெரியுமா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி என்ன மொழி, தமிழ் மொழி தான். அது சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சரியா? அப்ப பன்மொழி புலவர்னா யாரை சொல்றாங்க, அப்பாத்துரையார். அதை நல்லா என்ன பண்ணிக்கணும் பார்த்துடணும். சரியா? பின்னாடி வாங்க, நூல்வெளி இருக்கா. நூல்வெளியில நல்லா, ஏன்னா இவர் ரொம்ப முக்கியமான ஆள். யாருன்னா தேவநேய பாவனருங்கிறவர் தமிழுடைய டிக்ஷனரிக்கெல்லாம் நிறைய பங்களிப்பு செஞ்சவர். ஸோ அதனால அவருடைய அந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரை கண்டிப்பா நினைச்சுவாங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த நபர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாரதியார் பத்தி ஒரு நூல்வெளினா பாரதிதாசன் இல்லாத கொஸ்டின் பேப்பர் என்ன செய்யாது, இருக்காது. ஸோ அது கடைசி கட்டத்தில் நான் சொல்லி தருவேன். ஒரு டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முந்தி தெரியாத கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்கிறது அப்படின்னு என்ன செய்வேன் கடைசியில் சொல்லிடுறேன். இப்போ சொல்லி தர மாட்டேன். இப்போ சொன்னா அப்புறம் நீங்க படிக்காம என்ன பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால இப்போ சொல்ல மாட்டேன். அது டெஸ்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தையே என்ன செய்வேன் சொல்லி தருவேன். ஒண்ணுமே படிக்காம அதை எப்படி ஆன்சர் பண்றது, அது 100க்கு 100 ஒர்க் அவுட் ஆகட்டாலும் 80% என்ன செய்யும் ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஆனா அதுக்கு அந்த பேசிக்கா என்ன பண்ணிருக்கணும், அந்த கொஞ்சம் டெஸ்ட் போட்டு அந்த வாசிப்பு இருந்தா அவன் என்ன பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒண்ணும் இல்லை, பாரதியார் ஆப்ஷன்ல இருக்குன்னா சரியா, பாரதிதாசன் இருந்தா கன்ஃபியூஸ் ஆகும். பாரதிதாசன் இல்லாம பாரதியார் ஆப்ஷன்ல இருக்காருன்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்,
கொஸ்டினை வாசிக்காம போடலாம், யார் தான் இருப்பா? பாரதியார் தான். இந்த மாதிரிலாம் சில ட்ரிக்ஸ் என்ன செய்யுது இருக்கு, அதை கடைசியில் என்ன செஞ்சு தரேன் சொல்லி தரேன். இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணாமலே என்ன செய்யக்கூடாது, ஓட்டக்கூடாது. சரியா? நூல் வெளியில யாரு? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனர், சொல்லாய்வு கற்றை. கடைசியில் பாருங்க, அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அந்த அகர முதலியில என்ன பண்ணியிருப்பாரு? பிளான் டைரக்டரா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஒர்க் பண்ணியிருப்பார். சரியா? சரி, அடுத்து கீழே போட்டிருக்கா, எத்திசையும் புகழ் மணக்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த நீராறும் கடல் உடத்தில இருந்து ஒரு லைன் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த போர்ச்சுகல் நாட்டுல அந்த என்னது முதலாக தமிழ் மொழியில அந்த லிஸ்பன்ல என்ன செய்ய மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படிங்கிறது. எத்திசையும்னா எல்லா திசைக்கும் தமிழ் மொழி என்ன செஞ்சிருக்கு? பரவி இருக்கு. அதை சொல்றது தான் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அடுத்து ரெட்டுர மொழிதல். அடுத்த கவிதை. கவிதைன்னா என்னது? போயம். ரெட்டுர மொழிதெல்லாம் தெரியும். ஒரே மீனிங்ல என்னது? டபுள் மீனிங். ஒரு வார்த்தையை சொன்னி என்ன செய்யுது? ரெண்டு அர்த்தத்துல என்ன செய்யறது? பேசுறது. அதான் என்னது? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்து. முதல்ல என்ன வாசிக்கணும்? பொருளை வாசிக்கணும். கடல். கடலையும் தமிழையும் என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இருக்கா? படத்துல இந்த சைடு என்ன இருக்கு? தமிழ் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? கடல் இருக்கு. அப்போ அந்த ரெட்டுர மொழியை என்ன பண்றாங்க? கடலையும் இதே என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. ரெட்டுர மொழியில வந்து தனிப்பாடல் திரட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? எடுத்திருக்கிறாங்க. சரியா? இன்னொரு புலவர் வந்து நல்லா பாடுவார் இந்த ரெட்டுர மொழியில். யார் அப்படின்னா காலமேக புலவர். அவர் வந்து ரெட்டுர மொழிகள் பாடுறதுல ரொம்ப பெஸ்ட். நிறைய கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். கீரையையும் குதிரையும் கம்பேர் பண்ணி எழுதுவார். இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவார்? ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ரெட்டுர மொழிதல். அதில் மீனிங்ல பார்த்தாலே புரியும். இது வந்து தமிழுக்கு கடலுக்கு ரெண்டும் இருக்கிறனால இந்த ரெண்டும் என்னதான்? ஒன்று தான். அப்படி சொல் பொருள் என்ன செய்யணும்? நீங்க பாடல் பொருளை படிச்சுட்டு செயலை படிச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல் பொருள் என்ன பண்ணிடும்? மீனிங்லாம் வந்துடும். சரியா? கற்பவை கற்றபின் ஒன்று இருக்கு பாருங்க. கற்பவை கற்றபின் இருக்கா? ஸோ இதெல்லாம் நல்லா ஜாலியாக வாசிக்கலாம். இந்த கீவா ஜெகநாதன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு மீட்டிங் போயிருப்பாரு, மாலை போட்டிருப்பாங்க. உடனே காலையிலே மாலை வந்துட்டு அப்படிம்பாரு. புரியுதா? மாலை போடும்போது அவர் என்ன சொல்லுவார்? காலையிலே மாலை வந்துட்டு அப்படின்னு. மாலைனா என்னது? ஈவினிங். காலையிலே ஈவினிங் வந்துட்டு சொல்ற மாதிரி இன்டர்நெட். அதுக்கு பேர் தான் என்னது? ரெட்டுர மொழி. நான் சொன்னது யாரு? கீவா ஜெகநாதன். சரியா? காலையிலே மாலை வந்துட்டு. இப்போ நம்ம யோசிக்கும், காலையிலே மாலை சொன்னது யாரு? கீவா ஜெகநாதன். 3 வாரம் கழிச்சு காலையிலே மாலை வந்து சொன்னது யாரு கேட்டா உங்களுக்கு மறக்குமா மறக்காதா? மறக்கவே மறக்காது. ஏன் மறக்காது? நீங்க அதை ரசிச்சு படிச்சிருக்கீங்க. அதான் மீனிங். மீனிங் புரிஞ்சு ரசிச்சு படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்யாது? மறக்காது. எதையோ யோசிச்சுட்டு மாலையில வீட்டுல நடந்த சண்டை யோசிச்சுட்டு காலையிலே மாலை வந்து விட்டதை இது சொன்னாரு கேட்டா 3 மாசம் ஆனாலும் மண்டையில என்ன செய்யாது? நிக்காது. புரியுதா உங்களுக்கு? டைம் ஒரே டைம் தான். எல்லாருக்கும் ஒரே டைம் தான். அதை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றோமோ அதுலதான் என்ன செய்யுது இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. இவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒருத்தர் வந்து தொண்டை சரியில்லாம இருந்திருக்கோம் இது பேசும்போது. சரியா? அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்றாரு, கச்சேரியில் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல். கம்மல்னா காதுல மட்டும் போட்டிருக்குல்ல, நம்ம சொல்லலாம் தொண்டை கம்மிட்டு இருக்கு பேச முடியல, அதுக்கு பேர் தான் என்னது? கம்மல். அதான் ரெட்டுர மொழிதல். காதுல போடுறதுக்கு பேரும் கம்மல், வாய்ஸ் தெரியலனாலும் அதுக்கு பேர் என்னது? கம்மல். சரியா? அடுத்து பாருங்க, பல்துறை வித்தகர். சரியா? பல்துறை வித்தகர்னா பல்னா பல்லு, டீத். டீத்லயும் இன்னொன்னு என்னது? பலன்னா பலத்துறை. பல்துறை வித்தகர் அப்படின்னா ஒண்ணு பல்லுல சிறந்த, பல்துறையில சிறந்தவர் அர்த்தம். இன்னொன்னு நிறைய துறைகள்ல சிறந்தவர். அதுக்கு பேர் தான் என்னது? பல்துறை வித்தகர். அப்போ ஏன் இந்த கற்பவை கற்ற பின்ன இதுல வச்சிருக்காங்க, 3வது இயல்ல வைக்காம ஏன் இதுல வச்சிருக்காங்கன்னா, நமக்கு இருக்கிற செயல் என்ன செயல்? ரெட்டுர மொழிதல். அப்போ அதுக்கு கீழே தான் அது என்ன செய்யும் வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் இந்த இந்த போர்ஷனை தூக்கி 4வது இயல்ல தூக்கி வச்சிருக்கலாம். ஆனா ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னா கற்பவை கற்று. அப்போ அந்த ஒரு இயல்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடான அது எல்லாமே என்ன செய்யும் வரும். புரியுதா உங்களுக்கு? அது ரிலேட்டடா வரும். அதை நம்ம நல்லா என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, விரிவானம். விரிவானம்னா வேற ஒன்றும் இல்லை, துணைப்பாடம்னு அர்த்தம். சரியா? கதை. துணைப்பாடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கதைகள் என்ன செய்யண்டாம், ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் வாசிச்சா போதும். ஆனா இந்த துணைப்பாடம், முதல்ல இருக்க துணைப்பாடம் நமக்கு வந்து எது சம்பந்தமானதுன்னா உரைநடையின் அணி நலன்கள் சம்பந்தமான, உரைநடை சம்பந்தமானதுனால அதுல கொஞ்சம் சில முக்கியமான ஹைலைட் பண்ணதை நீங்க நல்லா என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். தெரியுமான்னு சொல்லி ஒரு கண்டென்ட் இருக்கு இந்த சைடு, முதல் தமிழ் கணினி அப்படின்னு சொல்லி. சரி, இதுல என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சங்க காலத்து புலவரும் இன்னைக்கு இருக்கிற இணைய தமிழனா 2 பேரும் என்ன செய்வாங்க, பேசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சம்பவம். அவ்வளவுதான். சரியா? ஒரு மிஷினுக்குள்ள வந்து அவர் வருவார். யாரு? சங்க காலத்து புலவர் வருவாரு. இவன் இணைய தமிழன் வந்து அவர்கிட்ட என்ன செய்வான், டவுட் கேட்பான். சங்க காலத்துல இப்படி எழுதியிருக்கீங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த 2 என்ன செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ சங்ககால பாடல்கள் புறநானூறு அகநானூறு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா
டைரக்டா சில இது என்ன செய்யாது, புரியாது. உற்றுளி கொடுத்தும் என்னது உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றிநிலை முனியாது கற்றல் நண்டை, இப்படிலாம் பாட்டு உண்டு. இப்போ அது புரியணும்னா சில மீனிங் என்ன செய்யணும், தெரியணும். ஆனா இப்போ ரீசெண்டா எழுதுனா பாரதியார் பாட்டெல்லாம் பாருங்க, தெளிவா என்ன செய்யும், தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழந்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு ஈஸியா என்ன செய்யும், தமிழ் படித்தால் அறம் பெருகும், தமிழ் படித்தால் இது பெருகும் அப்படிம்பார். சரியா, பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் மனமும் வங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வாசிச்சா நமக்கு என்ன செய்ய முடியுது, புரிய முடியுது. ஆனா சங்க காலத்து பாடல்கள் என்ன செய்ய முடியாது, சில பாடல்கள் வாசிச்சா புரியாது. அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும், என்ன அர்த்தம்னு நினைச்சணும், பார்க்கணும். சரி, அதனால அது ரெண்டும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. நீங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா கீர்த்தனை பாட்டு படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சரியா, கீர்த்தனை பாட்டுல வேதநாய சாஸ்திரியார் பாட்டு என்ன செய்யாது, சத்தாய் நிஷ்கலமாயின்னு ஃபர்ஸ்ட் கீர்த்தனை உண்டு. அந்த ஒரு கீர்த்தனை பாட்டுக்கு மீனிங் கண்டுபிடிச்சாலே தமிழ் என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். சரியா, ரீசெண்டா வந்திருக்கிற புக்கில் பாத்தீங்கன்னா கீழே மீனிங் கொடுத்துருப்பாங்க, மேல 1 2 3ன்னு போட்டு கீழே என்ன கொடுத்துருப்பாங்க, 1ன்னா என்ன அர்த்தம், 2. அந்த டைம் ஃப்ரீயா இருக்கிற டைம் அதை எடுத்து என்ன செய்யுங்க, கீர்த்தனை பாட்டு படிச்சு பழகிட்டீங்கன்னா தமிழ்ல நீங்க என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். அவ்வளவு கண்டென்டால என்ன செய்யும் இருக்கும், அவ்வளவு ரிச்சாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. சரி, அதுதான் அர்த்தம். சங்க காலத்துல அந்த வேர்டிங்ஸ் அந்த அர்த்தம் என்ன செய்யாம இருந்தது, புரியாம இருந்தது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு, எளிமையா இருக்கு. அதைத்தான் அந்த உரைநடையில அவங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சரியா, இந்த நீங்க முதல் இந்த தெரியுமான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நீங்க பார்க்கணும்னு சொல்ல அப்படிதான். நான் முதல் தமிழ் கணினி என்னங்கிற பார்த்துட்டு அந்த தெரியுமாக்கு நேர இணைய தமிழன் அப்படின்னு ஒண்ணு திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இருக்கா. இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலா கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி பயன்படுத்தியுள்ளார். அப்ப என்ன கேட்பாங்கன்னா, குறிஞ்சி மலருடைய ஆசிரியர் யாரு, பார்த்த சாரதி. அப்ப இது உங்க நோட்ஸ்ல என்ன செய்யணும், வரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த குறிஞ்சி மலர் பார்த்த சாரதி பார்த்தாலே தெரியும் அந்த நூலாசிரியர் என்ன நூல், அதை மட்டும் என்ன நோட் பண்ணா போதும். மிச்சபடி ஒன்னொன்னா உட்காந்து நோட் பண்றீங்கன்னா ஒரு இயலை நோட் பண்றதுல என்ன பண்ணிடும், எக்ஸாமே என்ன பண்ணிட்டு போயிடும், வந்துட்டு போயிடும். சரியா, திருக்குறள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை, இதுல வந்து என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அனாலஜி இருக்கா, இங்கிலீஷ் கீழே இருக்கு பாருங்க. இணை ஒப்பு என்கிறோம். புறந்தூய்மை நீர், அகந்தூய்மை வாய்மை, ரெண்டும் என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. அதனால அதுக்கு பேர் என்னது, இணை ஒப்பு, அனாலஜி. அப்போ இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இதுல வந்த இது என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, இணை ஒப்பு அல்லது பகுபத உறுப்பிலக்கணம், இப்படி ஏதாவது கொடுப்பாங்க. அப்ப நமக்கு என்ன செய்யணும், புறந்தூய்மை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்னதான், இணை ஒப்பு அப்படின்னு என்ன செய்ய தெரியணும், போட தெரியணும். சரியா, நீங்க எதையுமே வாசிக்கிறது எதையுமே என்ன செய்யக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. முதல்ல சொல்லிட்டேன். சரியா, 10th மட்டும்தான் எத்தனை பக்கம் இருக்கு, நடுவில் திருக்குறளை வேணா விட்டுட்டாலும் 230 பக்கம் இருக்கு. சரியா, 7வது நாளை விட்டுருங்க, 6 நாள் டைம், 230 பக்கம்னா ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம், 40 பக்கம். சரியா, டார்கெட் வச்சு வாசிச்சிருங்க, வேற ஒண்ணுமே படிக்க வேண்டிய. சரியா, அப்படிதானே. இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் கிடையாது, 1 மணி நேரம் தமிழ் புக்கு மட்டும்தான். திங்கட்கிழமை 40 பக்கம் என்ன பண்ணி ஆகணும், வாசிச்சே ஆகணும். சரியா, செவ்வாய்க்கிழமை 40, புதன் 40, 240 பக்கம் வாசிக்காம என்ன செய்யக்கூடாது. அப்படி வராம இருந்துறாங்க, டார்கெட் பண்ணுங்க. சரியா, டார்கெட் பண்ணுங்க. 2 மணி நேரம் கொடுத்தாலே போதும். 20 மணி நேரம் 1 மணி நேரத்துல 20 பக்கம் வாசிக்க முடியாது, வாசிக்கலாம். சரியா, 3 மணி நேரம் கூட எடுக்கலாம். 10 பக்கம் வாசிச்சா கூட 4 மணி நேரம் ஆகும். சரியா, ஃபுல் டைமா படிக்கிறவங்க தயவு செய்து 40 பக்கம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, டார்கெட் பண்ணுங்க. ஃபுல்லா வாசிங்க. இந்த முக்கியமான பயனை என்ன பண்ணிட்டு வாங்க, ஹைலைட் பண்ணிட்டு வாங்க. சரியா, அடுத்து நூல் வெளியில போட்டிருக்கோம், அது யார் எழுதுனது, அது என்னங்கிற யாதுமாகி நின்றாய் அந்த நூல்களுக்கு பெருமைக்குரிய புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். புரியுதா, சாகித்ய அகாடமி பரிசு ரொம்ப முக்கியமானது. அப்ப அவர் யாரு, எந்த நூலுக்காண்டி சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு, அதை கண்டிப்பா என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கணும். சரியா, அது ஒரு பாட்டு கொடுத்துருக்கா, தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்கள் தொன்தமிழ் நாகரிகத்தின் வேர்கள் சொல்லி முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென் அவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். சரியா, சிறுமலைங்கிறது எங்க இருக்கு, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சரியா, இதெல்லாம் காமன் நியூஸ். திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலைன்னு சொல்லுவாங்க.
திண்டுக்கல் எனர்ஜி அந்த அது கொடுக்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை அப்படின்னு. அதை எந்த இதில் இருக்கு? சிலப்பதிகாரம் பாடல்களில் இதை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒருக்கா வாசிங்க, மேக்சிமம் ரொம்ப கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்தது கற்கண்டு. கற்கண்டுன்னா என்னது? இலக்கணம். பொதுவாக இலக்கணம் கிராமர்னாலே நமக்கு என்னது? பாகற்காய். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான்? கற்கண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஏன்னா அது வந்து பாகற்காய் இல்லப்பா அப்படின்னு நம்ம மாற்றி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்னது? கற்கண்டு அப்படின்னு சொல்லி. சரியா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு எழுதுனது யார் அப்படின்னா, எந்த ஊர்ல பிறந்தாரு? முதலூர்லயா, கடாச்சபுரத்துலயா, அன்பினாரத்துலயா, சௌக்கியபுரத்துலயா? எந்த ஊர்ல பிறந்தாரு கால்வெல்லு? எந்த ஊர்ல பிறந்தாரு? அயர்லாந்து. முதலூருக்கும் சௌக்கியபுரத்துக்கும் அயர்லாந்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழை தன் தாய்மொழி அல்லாத ஒருத்தர் 4 மொழிக்கும் இலக்கணம் படிச்சு ஒப்பிலக்கணம் எழுத முடியும்னா நமக்கு ஏன் படிக்க முடியல? மைண்ட் செட்டு தான் காரணம். அவர் வந்து தமிழ் ஈஸி அப்படின்னு மைண்டை மாத்திருக்காரு. நம்ம வந்து அது கஷ்டம், இலக்கணம் வராது அப்படின்னு என்ன பண்ணி வச்சிருக்கோம், மாத்தி வச்சிருக்கோம். அதனால மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மாத்தணும். எழுத்து, சொல், இலக்கணம் மொத்தத்துல எத்தனை டைப் தான்? 5 டைப் தான். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். நீங்க அந்த 10 9 இயல்லையும் இதுதான் இருக்கும். அப்படிதான் கடைசியில பாருங்க அணி இலக்கணம் இருக்கும். அணிகள் இருக்கா? அப்படிதான் சிலபஸ் செட் பண்ணுவாங்க. அந்த பேசிக் நமக்கு என்ன செய்யணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எந்த இதுல அவங்க செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப எழுத்து சொல்ல ஆரம்பிச்சு இதுல போய் முடியும், அணி இலக்கணத்துல போய் என்ன செய்யும், முடியும். சரியா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அளபடைகள். உயிரளபடை, ஒற்றளபடை தான். உயிரளபடையில 3 என்னது? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. சரியா? இசை, செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை. சரியா? இந்த அளபடை அப்படிங்கிறத அந்த பாட்டு வச்சு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு நல்லா புரியும். சரியா? அதுதான் ரீசன். அப்படிதான் படிச்சா அவங்களுக்கு நல்லா என்ன செய்யும், புரியும். சரியா? எதாவது என்ன பாட்டு சொல்லலாம்? நம்ம இதே எடுத்துக்கிடுவோமே, நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தை எழில் ஒழுகும். சரியா? சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிதில். சரி, இதுல சில இது 2 பீட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெளில் ஒழுகும். என்னது? இல்லைன்னா கெளில் ஒழுகும். நல்லா இருக்கா? கெளில் ஒழுகும். ஒரு நோட்டு இது பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த மியூசிக் அதுல என்ன செய்யும், அந்த பாட்டு நிறைவு பெறுங்கிறதுக்காக ஒரு பீட் என்ன செய்யறாங்க, கூட்டி சொல்றாங்க. சரியா? ஸோ இதை மாதிரி பார்க்கலாம். நீங்க மியூசிக் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாமாலை எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும்ல, ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, 2 பீட் நீட்டுவாங்க. சரியா? மா தூய ஆவியரங்கன்னு ஒரு பாட்டு உண்டு. அதில் பார்த்தா ஃபுல்லா 2 பீட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பாட்டோடைய அந்த இசை நிறைவு பெறதுக்காக ஒரு பீட்டை எக்ஸ்ட்ரா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னா இசை நிறை. இங்க பாத்தீங்கன்னா ஓதல் வேண்டும். ஆனா ஓதல் வேண்டுமே எப்படி பாடுறாங்கன்னா, ஓதல் வேண்டும். புரிஞ்சுட்டா? அதுக்கு அப்ப எதுக்காகனா இசையை நிறைவு பண்றதுக்காக. அதனால அதுக்கு பேர் என்னது? இசை நிறை அளபடை. இதுக்கு மேல உங்களுக்கு இறங்கி புரிய வைக்க முடியாது நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீராறும் கடல் எடுத்த கெளில் ஒழுகும் முடிக்காம இன்னொரையும் போடுறோம். சரியா? சீராரும், சீராரும் இல்ல சீராரும், சீல இன்னொரு பீட்டு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்னா அந்த மியூசிக்கை நிறைவு செய்யறதுக்காக. அப்போ ஓதல் வேண்டும் அப்படிங்கிறத ஓதல் வேண்டும். அடுத்து பாருங்க, உரா அர்க்கு உற்றுநோய். உராருக்கு தான் அதுல இன்னொரு ஆவை என்ன பண்றோம், 2 பீட்டு கொடுக்குறோம். உரா இருக்கு என்னது, ஊறு நோய். அடுத்து நல்ல படாபறை தான். ஆனா அது கூட என்ன பண்றோம், ஒரு ஆவை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இது என்ன அளபடைன்னு கேட்டா, என்ன அளபடை? இசை நிறை அல்லது செய்யுள் இசை. அந்த இசைங்கிற வேடால என்ன பண்ணோம், போடுங்க. சரியா? அடுத்தது அதே மாதிரி ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக, ஓசையே குறையாது ஆனாலும் என்ன பண்றாங்க, இன்னும் இனிமையாக்கணுங்கிறதுக்காக கெடுப்பதும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு என்ன செய்யறாங்க, லூ அப்படிங்கிறத சேர்க்கிறாங்க. அடுத்து எடுப்பதும், அதுவும் என்ன பண்றாங்க, இன்னொன்னு சேர்க்கிறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, சொல்லிசை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. பெயர் சொல் அப்படிங்கிறது அந்த ஈல முடிகிற மாதிரி வரும், அதான் பெயர் சொல். சரியா? போற்றி, வாழ்த்தி, அந்த மாதிரி அந்த ஈல முடியும். அதுல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, உரணசை, வாரணசை அந்த மாதிரி முடிகிறது என்னது, சொல்லிசை அளபடை. சரியா? இலக்கணம் தனியா எடுக்கும்போது ஒரு கதை என்ன பண்றேன், இன்னும் டெப்தா எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க, வாசிட்டு வாங்க. ஒற்றளபடை ஈஸியா எழுதிடலாம். அதுல என்ன இருக்கும், அக்கு இருக்கும். அதனால அது என்னது, ஒற்றளபடை. நீங்க சூஸ்ல கேட்டா என்ன பண்ணிடலாம், போட்டு விடலாம். அடுத்து மொழி இருக்கு, 3 வகை மொழி: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி.
ஒவ்வொரு இலக்கணமா எடுத்துட்டு இருந்தா ஒன்றும் என்ன செய்ய முடியாது. இப்போ டைம் இல்லை, நீங்க ஒருக்கா வாசிட்டு வாங்க, கடைசியில ஒருக்கா என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஒரு இலக்கணம் தனியா என்ன பண்ணிடும், டீச் பண்ணிடும். பின்னாடி வந்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் அப்படின்னு இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு, படித்து என்ன போட்டிருக்கு, படித்து சுவைக்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிதானே? எத்தனாவது பக்கம், 21வது பக்கம் இருக்கா இல்லையா? மொழியை ஆள்வோம், படித்து சுவைக்க. அவன் சொன்ன மாதிரியே படிச்சு என்ன பண்ணிடுவோம், சுவைச்சிட்டு போயிட்டே இருப்போம். மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி. மரத்துக்கு எத்தனை மீனிங் இருக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஒண்ணு அரசன், அடுத்தது என்னது, ரெண்டாவது என்னது, மாங்கிறது குதிரை, மாமரம், அரச மரம், அடுத்து மாமரம், அடுத்தது வேல், மரமதை வேல்னா என்னது, கருவேல மரம். அடுத்து 4வது உள்ளது 9 என்னது, அரசன். அந்த மீனிங் என்ன செய்யுங்க, நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. ஜஸ்ட் எதுக்காக எழுதியிருக்கிறாங்க, எதுக்காக எழுதியிருக்கிறாங்க, சரி படிச்சு சுவைக்கட்டும், தமிழ் மொழியுடைய மேன்மை என்ன செய்யட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க. அடுத்து கவிமணி ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இது கொஸ்டின் ஏரியா. இதை நீங்க நோட்ல என்ன செய்யணும், நோட் பண்ணணும். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அதை, ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே. என்ன அர்த்தம், ஓதி உணர்ந்து இன்புருவோமே. அதைத்தான் எப்படி கொடுத்துருக்காங்க, பிரிச்சு படிக்கணும், தெரியுதா? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை. செந்தமிழினுடைய சுவை தேர்றது எங்கன்னா சிலப்பதிகாரம் அதை. ஊனிலே எம் உயிர் உள்ளளவும். ஊன்னா என்னது, ஊன்னா என்னது, ஊன்னா என்னது, எலும்பா? ஊன்னா என்னது, ஊன்னா என்னது, உடம்பு, சரியா? ஊன், ஊனிலே எம் உயிர், உடம்புல எம் உயிர் இருக்கிற அளவுக்கும் நிதம். நிதம்னா என்னது, டெய்லி ஓதி உணர்ந்து இன்புருவோமே. சரியா? கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஒரு தடவை வாசிச்சா புரியாது, இவங்க எல்லாம் புருவோமேன்னு இருக்காது. என்ன புருவோமே, அப்படிலாம் ஒரு மீனிங் என்ன செய்யாது, வராது. அப்ப அதுக்கு முந்தின பாருங்க, உணர்ந்தின், ஓதி உணர்ந்து இன்புருவோமே அப்படின்னு. சரியா? ஒரு நிமிஷம் அதை யோசிச்சா நமக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். சரியா? ஊன் அப்படிங்கிறது என்னது, உடம்பு. சரியா? சில இதுல மீனிங் கொடுக்கலன்னா கூகுள்ல போங்க, கூகுள்ல போய் அந்த வார்த்தையை அடிச்சு மீனிங் கேட்டா என்ன பண்ண போகுது, வந்து உள்ள போகுது. சரியா? வேற எங்கேயுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு டெக்னாலஜி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு டெவலப் ஆயிட்டு. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த பக்கம் நயம் பாராட்டுகன்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இதெல்லாம் தமிழ் பேப்பர் 2ல நம்ம எழுதியிருப்போம், தமிழ் 2ஆம் தாள்ல எழுதியிருப்போம். இலக்கிய நயம் பாராட்டல், மோனை எதுகை. கீழே போட்டுக்கலாம், கவிமணி தேசிய விநாயகனா போடலையா, போடலையா, நோட் பண்ணிடுங்க. கவிமணி தேசிய விநாயகனா, கவிமணி, கவிமணி எழுதுனது, கவிமணி எழுதின பாட்டு இந்த போட்டிருக்காதான் சொல்றேன். கவிமணி இல்லையோ, சரி, என்ன நோட் பண்ணிடுங்க. கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து நயம் பாராட்டுகன்னு ஒண்ணு இருக்கும் அடுத்த பக்கத்துல. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே, தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருக்கா வாசிச்சா போதும், ரொம்ப என்ன செய்ய வேண்டியதில்லை, கான்சென்ட்ரேட் பண்ற அவசியம் இல்லை. யார் எழுதணும், நமச்சிவாயர் எழுதணும். டிஎன்பிசியா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும், இது யார் எழுதுனன்னு தெரிஞ்சே ஆகணும் உறுதியா. ஏன்னா அவன் கொஞ்சம் டெப்தா போவான், உங்களுக்கு டெட்டுக்கு அவ்வளோ டெப்தா என்ன செய்ய மாட்டாங்க, போக வாய்ப்பு இல்லை. நமச்சிவாயர் லெவலுக்குலாம் என்ன செய்ய மாட்டாங்க, இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்தது கலைச்சொல் அறிவோம், இதை படிக்கணும். இது என்ன செய்யணும், இந்த இருக்குல்ல, கலைச்சொல் அறிவோம். இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த ரவுண்டு வரும்போது ஒவ்வொரு புக்கில் உள்ளதை, ஒரு 6ஆப்பு 7ஆப்புல உள்ளதை ஒவ்வொரு வாரத்துக்கும் என்ன படிச்சுட்டு வரும்போது என்ன செய்வோம், கேள்வி கேட்போம்னு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தான் 3 கொஸ்டின்கிட்ட என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ ஒரு வாரம் 10th உள்ள இந்த கலைச்சொல், ஒவ்வொருலாம் என்னது உயிரெழுத்து, கான்சோன்னா என்னது மெய்யெழுத்து, இதை படிச்சுட்டு வர சொல்லுவேன். படிச்சுட்டு வர சொல்லி கிளாஸ் வரும்போது என்ன செய்வோம், கேள்வி கேட்போம். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்போம். ஏன்னா 3 கொஸ்டின் கட்சியில் விளையாட்டு கிடையாது. சரியா? 74 73 வந்து முடிச்சிட்டு இருக்கக்கூடாது, தாண்டி விழுந்துடணும். அதனால என்னது, அதனால முதல் ரவுண்டு எழுதுங்க, அடுத்த ரவுண்ட்ல என்ன செய்வேன், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு புக்கு கொடுத்துருவேன். 6th உள்ள ஒன்லி எது மட்டும், கலைச்சொல் அறிவோம். ஏன்னா எப்படியும் ஒரு 2-3 கொஸ்டின் என்ன பண்ணிடுவாங்க கேட்டுருவோம். அதனால இப்போ படிக்கும்போது நல்லா என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கலாம், அறிவை விரிவு செய், அதுவும் ரொம்ப முக்கியம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், யாரு, முனைவர் சேதுமணி மணியன்.
தவறின்றி தமிழ் எழுதுவோம். யாரு? நன்னன், மாநன்னன். பச்சை நிழல் உதயசங்கர். இது நீங்க எப்படி ஞாபகம் வைக்க முடியுமோ அப்படி என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் எல்லாம் பொதுவாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ ஒன்னொன்னுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும்னா, ஷார்ட்கட்டை ஞாபகம் வைக்கிறதுக்கு திரும்ப ஒரு ஷார்ட்கட் போகும். அதனால என்ன பொறுத்தவரையில ஷார்ட்கட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் ஒரு அழகான முறை என்ன செய்யாது, கிடையவே கிடையாது ஷார்ட்கட்டுங்கிறது. சரியா? நமக்கு அதை பார்த்தா ஞாபகம் வைக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னது? உயிரின் ஓசை. அப்ப இதுல என்ன பத்தி இருக்குன்னா, இயற்கையை பத்தி இருக்கு. கேட்கிறதா என் குரல். இது என்னன்னா, நீங்க நூலையும்னு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு காத்து வந்து நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இனி எப்படி நாசி ஆக்கிட்டலப்பா, தொழிற்சாலையெல்லாம் வச்சு புகையெல்லாம் வெளியே விட்டு இனிய கெடுத்துட்டீல அப்படின்னு சொல்லி ஒரு காத்து புலம்புற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப எது சம்பந்தமா இருக்காதுன்னா, அறிவியல் சம்பந்தமா வரும் சில நேரங்களா, காத்து சம்பந்தமா. அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. இலக்கியத்துல காத்தை பத்தி என்ன இருக்கு அது கேட்பாங்க. இலக்கியத்தில் நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்ப இங்க அதுக்கு முந்தி 4 திசையிலும், கிழக்குல இருந்து வீசினா அதுக்கு பேர் குணக்கு, சரி, அல்லது கொண்டல். மேற்குல இருந்து வீசினா அதுக்கு பேர் என்னது? கோடை. வடக்குல இருந்து வீசினா வாடை. தெற்குல இருந்து வீசினா தென்றல். புரியுதா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கணும், பேசிக். தென்றல் அடிக்குமோ, வாடை காத்து வீசுது, வெளியே போகாத சளி பிடிக்குமோ, அப்ப வடக்குல இருந்து வீசுது. தெற்குல இருந்தா என்னது? தென்றல். மேற்குல இருந்து வீசுறது என்னது? கோடை. சரியா? கிழக்குல இருந்து வீசுறது குணக்கு அல்லது கொண்டல். அடுத்து இலக்கியத்தில் நான் வண்டோடு புக்க மணவாய் தென்றல். எதுல இருக்கு? சிலப்பதிகாரம். சிலம்புன்னா என்னது? சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது இலக்கியத்துல நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நோட் பண்றாரு. அப்ப காத்தை பத்தி எந்த புக்ல எல்லாம் வந்திருக்குங்கிறத என்ன செய்யணும், நோட் பண்ணி. கீழே பின்னாடி என்ன இருக்கு? புறநானூறு அப்படின்னு இருக்கு. சரியா? எப்படி பாரதியார் முக்கியமோ அதே போல சங்க இலக்கியத்துல ஆப்ஷன் தெரியலன்னா யாரை தான் போடணும்? புறநானூறு. ஏன்னா அதுதான் நிறைய பாடல்கள் உள்ளது, நிறைய பாடல் கிடைச்சது. கொஸ்டின் எல்லாம் தான் கேட்பாங்க புறநானூறு. அதுக்காக நல்லா தெரிஞ்சு அகநானூறுல உள்ளதுக்கு என்ன செய்யக்கூடாது, புறநானூறு போட்டுடக்கூடாது. தெரியாதது வந்தா சங்க இலக்கியத்துல எதை யூஸ் பண்ணணும்? புறநானூறு என்ன செய்யணும், யூஸ் பண்ணலாம். போட்டிருக்கோம். ஏன்னா புறநானூறுல நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. சரியா? நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மலை தருவேன், தடம் பதிப்பேன், ஆற்றல். ஆற்றல்லாம் என்னது? கரண்ட் தருவேன், மனிதனால் மாசடையும் நான். இப்ப இதெல்லாம் காத்தோடைய எதுகள். சரியா? இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸோ இல்ல ஒரு என்னது ஒரு டிக்ஷனரி எதுவுமே என்ன செய்யல, தேவையில்ல. சும்மா ஒரு 10th பிள்ளைகள் புரியும்படிதான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தெரிந்து கொள்வோம் பாத்தீங்கன்னா என்னது, ஒரு புட்டியினுடைய விலை, ஆக்சிஜன் சிலிண்டருடைய ரேட்டால என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த சைடு தெரியுமா, கடைசியில மரம் தரும் வரம் நான். சரியா? அதனால நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஜூன் 15ஆம் தேதி என்ன செய்யறோம், உலக காற்று நாளா என்ன செய்யறோம், கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? பார்த்துடுங்க. அடுத்தது காற்றே வா, பாரதியார் பாட்டு. சரியா? அப்ப அங்க எதை பத்தி இருந்துச்சு, காத்தை பத்தி தான் இருந்துச்சு. எது? உரைநடை. இங்க எதுதான் இருக்கு, காத்தை பத்தி தான். சரியா? அவர் எழுதுறாரு காத்தை பத்தி. சரியா? நம்ம இதுல முதல்ல என்ன பண்ணணும், மீனிங் இல்லை. சரியா? மீனிங் இல்லைல்ல. ஏன் மீனிங் இல்லை? முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்? புறநானூறுல உள்ள சங்க இலக்கிய பாடல்கள் என்ன செய்யாது, புரியாது. பாரதியார் பாரதிதாசன் பாட்டு சிம்பிளா இருக்கும், அதுக்கு மீனிங்கே தேவை. நீங்க பாருங்க, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அப்ப மயலுறுத்துகிறன்னா என்னது, மயங்க செய்கிற, கீழே போட்டிருக்கு. சரியா? அடுத்து இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. பிராண ரசம் என்னது, உயிர் வழினா என்னது, ஆக்சிஜன். புரியுதா புரியலையா? அப்ப இங்க பொருள் தேவையில்லை, வாசிச்சாலும் என்ன செய்யும், புரியும். இது யார் எழுதியிருக்கா, அவர் படத்தோட கொடுத்துருக்கு, 2 கையை நீட்டிட்டு நிக்காரு. யாரு? பாரதியார். சரியா? நூல் வெளியில இப்ப யாரு தான், நீடுதியில் நீக்க பாடி வந்த இல்ல பாரதியார் இருந்துச்சுன்னா பாரதியாரை பத்தி A to Z என்ன பண்ணிருங்க, பாத்துருங்க, தெரிந்து கொள்வோம். கீழே அவர் ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திக்குகள் 8 சிதறி தீம் தருகிட இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது தாம் தருகிட தக்கன் தந்திகிட தித்தோம் அப்படின்னு அது மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அடுத்து அண்டம் சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று. சரியா? ஏன்னா காத்தை பத்தி அவர் எழுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப காற்றுன்னு கொடுத்தா யாரதான் எழுதியிருப்பா, பாரதியார். முடிஞ்சு போச்சு. அடுத்து முல்லைப்பாட்டு மனப்பாட பாடல். இதுல மீனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு, பின்னாடி இருக்கா. ஏன்னா அதுல புரியாது. நனந்தலை உலகம் வளையின் நேமியோடு வளம்புரி பொறித்து, இது என்னன்னே தெரியாது. அப்ப அங்க நேரம் என்ன வாசிக்கணும், பொருளுக்கு பேரணும். அகண்ட உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது, வளம்பூரி சங்கு பொறித்த கைகளுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர் வார்த்து தரும்போது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம். வாசிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். சரியா? கணவனுடைய தலைவனுடைய வருகையை குறித்து என்ன செய்வா, குறி கேட்டுட்டு நிற்பாங்க. அதான் அதை பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இந்த
சங்க இலக்கிய பாடல்கள்லாம். விரிச்சின்னா அதான் அர்த்தம், ஒரு காரியம் நல்லதா முடியுமா கெட்டதா முடியுமான்னு போய் குறி கேட்கறதுக்கு பேர் தான் என்னது, விரிச்சி. சரியா? அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். பாடப்பகுதியில் பாடல் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிப்பொருள். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். சரியா? தமிழருடைய நிலங்களை என்ன சொல்லுவாங்க, 5 வகையா பிரிப்பாங்க. அதுல சந்தேகம் இல்லை. என்னது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா? அப்போ அந்த 5 வகை நிலத்துக்கும் முதற் பொருள் ஒன்று உண்டு, என்ன உண்டு, கருப்பொருள் சொல்லி உண்டு. உதாரணத்துக்கு இப்போ அதுல எதை கொடுத்துருக்காங்கன்னா முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். அதுக்கு முதற் பொருள் என்னது, பெரும்பொழுது, சிறும்பொழுது. சரி, அதுல என்னது, கார், ஆவணி, புரட்டாசி. சரியா? இதை லைட்டா சொல்லி தந்துடுறேன். 6 பெரும்பொழுதுகள் உண்டு இல்லையா, அடுத்து 6 சிறும்பொழுதுகள். சரியா? என்னெல்லாம் உண்டு சொல்லுங்க பார்ப்போம். கார், குளிர், முன்பனி, பின்பனி, முதுவேனில், இளவேனில். சரியா? மறக்காதுல்ல. சரியா? தமிழ் மாசங்கள் என்னதுல்ல இதுக்கு, சித்திரை, வைகாசி என்னதுக்கு வரும் தெரியாது. சரி, தமிழ் மாசம் வரிசையா தெரியுமா, அது கன்ஃபியூஸ் இல்ல, சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆனி, புரட்டாசி. அடுத்தது மார்கழி, ஓகேவா? ஏன்னா சில நேரங்களில் மேட்ச்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சு வச்சிடுங்க, மறக்காது. ஆறு காலங்கள், இளவேனில், முதுவேனில், கிளம்புங்க. இளவேனில், முதுவேனில் ஒண்ணு மட்டும் கேட்டு போங்க. கார், குளிர், முன்பனி, பின்பனி. கொஸ்டின் கேட்டா மாசங்களை 2 எழுதிருங்க. சரியா? இளையவரும் முதியவரும் காரில் செல்லும் போது குளிர் அடித்ததால் முன்பின் கதவை சாத்தினார்கள். சரியா? முடிஞ்சு போச்சு. சரியா? மாசத்தை 2 எழுதிருங்க, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு. இளையவரும் முதியவரும் காரில் செல்லும் போது குளிர் அடித்ததால் முன் பின் கதவை சாத்தினார்கள். சரியா? மறக்க கூடாது. என்னது, ஆவணி, புரட்டாசி. சரியா? நான் ஜஸ்ட் ஞாபகம் வைக்கிறக்காண்டி சொல்லி தந்திருக்கேன். மாசம் தெரியணும் கண்டிப்பா, அது 6 தெரியணும், அதுல குழப்பிடக்கூடாது. அது 2 எழுதிட்டு, இளையவரும் முதியவரும் காரில் செல்லும் போது குளிர் அடித்ததால் முன் பின் கதவை சாத்தினார்கள். சரியா? இப்படி சில இதுகள் ஞாபகம் இருக்கும், சில இது என்ன பண்ணலாம் மறக்காது. ஏன்னா இது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும், எது கார் காலம் எது குளிர்காலம், இப்படி ஒண்ணு பார்த்தா நிச்சயாது, மறக்காது. சரியா? அதுதான் போட்டிருக்கு கார் காலம். சிறு பொழுது என்னது, மாலை. சரியா? சிறு பொழுது பிரிப்பாங்க, எப்படி பிரிப்பாங்க, அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கிடையாது, ஆனா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காலையில இருந்து ஆரம்பிக்கும். சரியா? யாமம், ஜாமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாமத்துல வெளியே போறாம்போ எத்தனை மணி, 2 to 6 மணி. ஜாமத்திலே எழுமிட்டான், 3 மணிக்கு எழுமிட்டான்னா யாமம். சரியா? 6 to 10 என்னது, காலை. நண்பகல், நண்பகல்ல தான் சூரியன் நினைச்சியும் உச்சிக்கு வரும், 12 மணி டைம், 10 to 2 நண்பகல். ஏற்பாடு, ஏழுனா சூரியன், பாடுனா மறையிறது. சூரியன் மறையிற இந்த டைம் தான், 5 to 6 மணி, 2 to 6 ஏற்பாடு. மாலை, மாலைனா 2 to 6 கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 6 to 10 என்னது, 6 to 10 என்னது, மாலை. சரியா? யாமம், காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை.
இல்ல இரவு வராது சார். இதுதான் யாம மரம் 10 to 2. பத்து டு 2 தான் என்னது யாமம். 2 to 10 வைகரை. கரெக்ட். 2 to 6 வைகரை. அதான் ஏர்லி மார்னிங். சரியா? 3 மணி 4 மணி டைம்ல வைகரை. 10 to 2 நடு ஜாமம், மிட் நைட் வரும். யாமம் ஜாமான் வச்சுக்கலாம். காலை தெரியும் 6 to 10. 12 மணி வர்றது என்னது நண்பகல். 2 to 6 என்னது ஏற்பாடு, சூரியன் மறைய டைம். அடுத்து 6 to 10 வந்து என்னது மாலை. சரி, இது சிறுபொழுது. கருப்பொருள் இருக்கு. அடுத்தது முதல் பொருள் கருப்பொருள். நீர், மரம், பூ. சரி, அப்போ வந்து முல்லைங்கிறது என்னது காடு சார்ந்த இடம். அப்போ அதுல என்னென்ன வரும்? குறுஞ்சுனை, நீர், காட்டாறு. கண்டிப்பா காட்டுல என்ன இருக்கும்? காட்டாறுன்னா அப்ப இதுதான் வரும், முல்லை தான் வரும். அப்படிங்கறத என்ன செய்யணும்? போகணும். கொன்றை, காயா, குருந்தம் இதெல்லாம் அங்க உள்ளது. பூல வந்து என்னது முல்லைப்பூ இருக்கு, பிடவம்பூ, தோன்றிப்பூ. சரியா? உரி பொருள் என்னன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தம், காத்திருத்தல். அப்ப இந்த முல்லை நிலத்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து என்ன பண்ணிருப்பாரு? பொருள் ஈட்டுறதுக்காக பிரிந்து சென்றிருப்பாரு. அவர் வர்ற வரைக்கும் தலைவி என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணிட்டு இருப்பான். காத்திருத்தல். இந்த பொருள்ல தான் அந்த பாடல்கள் நினைச்சு முல்லை நில பாடல்கள் இருக்கும். சரியா? இது பின்னாடி வந்து தனியா ஒரு பெரிய டேப்லர் காலம் நிச்சயம் இருக்கும். இந்த முதற் பொருள், கருப்பொருள் சொல்லி எல்லாம் உரி பொருள், இந்த 3ஐயும் கொடுத்து 5 நிலத்துக்கு என்னங்கிறது இருக்கும். இது வந்து கடைசியில் என்ன செய்ய வேண்டியது? தட்டிடணும். என்ன பண்ணிட்டு போயிடணும்? கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டியதுல கடைசியில் என்னது சில இதுகள் இருக்கு, அது கடைசி 2 weeks முன்னாடி பண்ணா போதும். இப்ப நம்ம அதுக்கு என்ன செய்ய வேண்டிய இல்லை. இப்போ மேலே உட்காந்து வாசிங்க. சரி, அந்த மாதிரி டேட்டா பாயிண்ட் கொஸ்டினா கடைசியில் என்ன பண்ணிடலாம்? ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். அதுல இது வந்து முக்கியமானது. ஏன்னா இது வந்து என்ன இலக்கணம்னா பொருள் இலக்கணத்துல ரொம்ப முக்கியமானது. சரியா? முதற் பொருள், உரி பொருள், கருப்பொருள்லாம் படிக்க வேண்டியது. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது விரிவானம். 2வது இயல்ல கடைசி விரிவானம். புயலிலே ஒரு தோணி. சரியா? தோணினா என்னது? அந்த படகுல உள்ளது. புயல். புயல் ஏற்கனவே என்னதை தான் படிச்சுட்டு இருக்கோம்? காற்று. அப்ப அது சம்பந்தமான ஒரு துணைப்பாடம் தான் என்ன பண்ணியிருக்காங்க? வச்சிருக்காங்க. சரியா? சிங்காரம் அப்படிங்கிறது எழுதுனது. அந்த மீனிங் மட்டும் அதில் என்ன செஞ்சுட்டா போதும், பார்த்துட்டா போதும். சரியா? தொங்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும், கப்பித்தான் இருக்கும். தொங்கான்னா கப்பல், கப்பித்தான்னா என்னது? கப்பித்தான், கேப்டன். அது வருதா அந்த மீனிங்? அதான் அந்த கொடுத்துருக்காங்க. கப்பித்தான், கப்டன். அந்த 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 வேர்டிங்ஸ், அந்த ரைமிங் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதான் என்னது? கேப்டன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதான் அது என்னது? தலைமை மாலுமின்னு அர்த்தம். இந்த மாதிரி என்ன பண்ணீங்க? பார்த்து வச்சுக்கோங்க, தெரிந்து கொள்வோம். இடம்பொடி புயல், வளம்பொடி புயல் அப்படின்னு இருக்கு அடுத்த பக்கத்துல. அடுத்து நூல்வெளி என்ன செய்யணும்? கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு கீழே முன்தோண்டிய மூத்த கொடி. இந்த முன்தோண்டிய மூத்த கொடின்னு சொல்லி ஒவ்வொரு இயல் முடியும் போதும் 9 இடத்துல இருக்கும். அதுல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மலை இருக்குங்கிறது என்னது அதுல போட்டிருக்கோம். அந்த சிறுமலை எந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டிருந்து? திண்டுக்கல். கொல்லிமலை நாமக்கல். சரியா? இப்படி ஒன்னொன்னு அதுல என்ன செய்யும் இருக்கும். அடுத்த கற்கண்டு என்னன்னு பாருங்க, தொகை நிலை தொடர்கள். சரியா? இது ஒருக்கா வாசிங்க, ஈஸியா தான் இருக்கும். வேற்றுமை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகைக்கு எக்ஸாம்பிள் அல்லே கொடுத்திருக்காங்க. மதுரை சென்றார். இது ஒரு மீனிங் வருதா? வரல. மதுரைக்கு சென்றார். ஆனா அங்க கூங்கிற வேர்டு என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு இருக்கு. சரியா? அதனாலதான் அதுக்கு வரும் தொகை நிலை. அத வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு தொக்கி நிக்கு. தொக்கினா என்னது? மறைஞ்சு நிற்குன்னு அர்த்தம். அதான் தொகை நிலை தொடர். சரியா? அடுத்து கீழே வினை தொகை இருக்கும். சரியா? வினை தொகைன்னா என்னது? 3 இருக்கும். வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. வினை தொகைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். வினை தொகைனால அதை சொல்லிடணும், அதை மறக்க கூடாது. வினை தொகைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. சூப்பர் எக்ஸாம்பிள். அது வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது, ஈஸியானது, எல்லா உணவுலையும் இருக்கக்கூடியது. ஊறுகாய். சரியா? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். சரியா? நாங்க மீட்டிங்லாம் போனா மைக்ல ஒரு அண்ணன் பேசுவாரு. மீட்டிங்ல சாப்பாடு போடும்போது அவர் நல்லா கிண்டல் பண்ணுவாரு. 3வது கவுண்டர்ல வினைத்தொகை ஊறுகாருக்கு போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி. அவருக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால ஊறுகாய் இருக்குன்னு வாங்காம நினைச்சுவாரு மாடசாமின்னு. வினைத்தொகை ஊறுகாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்ப இங்க போட்டுக்கலாம். வீசு காற்று, வீசு தெண்டல் அப்படின்னா வீசிய தெண்டல், வீசும் தெண்டல் 3 காலம் தான் என்ன செய்யறோம்? காட்டும். அதனால அது என்ன? வினைத்தொகை. பண்பு தொகைனா பண்பை காட்டுறது. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, இலக்கணம் படிக்கும்போது படிச்சுக்கலாம்.
அது மாதிரி இந்த திறனறிவும் இருக்கா பின்னாடி, அதை நீங்களே போட்டு பாருங்க மீனிங். சரியா, அது என்னங்கிறத நீங்களே என்ன செய்யுங்க போடுங்க. அதுக்கு தெரியலன்னா பின்னாடி எடுத்து என்ன செய்யுங்க வாசிங்க. உதாரணத்துக்கு செய்தி 1, செய்தி 2, செய்தி 3 கொடுத்துருக்கு. இல்லை எதெல்லாம் சரி தப்புன்னு தெரியலன்னா அந்த ஸ்டோரி எடுத்து என்ன செய்யுங்க பார்த்து நீங்களா என்ன செய்யுங்க டெஸ்ட் பண்ணுங்க. சரியா, ஏன்னா இப்ப இந்த பொருத்துக்கள்லாம் இருக்கு. 5வது பாருங்க, பொருந்தும் விடைவரிசை, கொண்டல், கோடை, வாடை, தெண்டல் நிறைய படிச்சோம். ஸோ இதெல்லாம் அப்படியே தூக்கி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ல தூக்கி வைப்பாங்க. இந்த மாச்சை பிடிச்சவங்க கையில போனா அப்படியே தூக்கி என்ன பண்ணுவாங்க தூக்கி வைப்பாங்க கொஸ்டின். நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஈஸியா தான் நினைச்சுவாங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், டஃபா கேட்டாலும் எழுதுற மாதிரி என்ன பண்ணிடணும், ப்ரிப்பேர் ஆயிடணும். கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. அடுத்தது நெடுவினாக்கு கீழே, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் வளரும் விழி வண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோண்டி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு சொல்லிட்டு பாடலில் தவளும் காற்றையும் கவிதை நயத்தை என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காருன்னு சொல்லி நினைஞ்சிருக்கு போட்டிருக்கு. மொழியை ஆழ்வோன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாட்டு இருக்கு, அப்துல் ரஹ்மான் பாட்டு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் வாசிச்சுட்டா போதும், ரொம்ப என்ன செய்ய வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடை எழுது, அதுவும் என்ன பண்ணுங்க வாசிச்சு என்ன பண்ணுங்க அதை என்ன செய்யுங்க வினாக்களுக்கு என்ன பண்ணுங்க விடை சொல்லுங்க. பின்னாடி பாத்தீங்களா, கலைச்சொல் அறிவோம், அறிவை விரிவு செய், அடுத்த பக்கத்துல இருக்கும். 48வது பக்கத்துல குயில் பாட்டு என்னது, யார் எழுதுனது அது நமக்கு தெரியும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுலாம் யார் எழுதுனது, பாரதியார் எழுதுனது. சரியா, அதுவும் அந்த பறவை போல யார் எழுதுனது, முகமது அலி. ஒரு பாட்டு உண்டு அப்படிதானே, அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும், ஞாபகம் யார் எழுதுனது, முகமது அலி. சரியா, உலகின் மிகச்சிறிய தவளை யாரு, எஸ்ரா எழுதுனது, எஸ் ராமகிருஷ்ணன். கலைச்சொல் ஸ்டோம்னா என்னது, புயல். டொராண்டோன்னா சூறாவளி. சரியா, இது பேருதான் என்ன புக்கு, தமிழ் புக்கு. ஆனா அதுல இங்கிலீஷ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சோசியல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவ்வளவு ரிச் கண்டென்ட்டா எஸ்சிஆர்டி புக் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்களே நம்ம தமிழ்நாட்டோட எஸ்சிஆர்டி புக் என்ன பண்றாங்க ரெஃபர் பண்றாங்க. இந்த டீம் வந்து அதை சூப்பரா என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு கண்டென்ட் உள்ள புக். இந்த தமிழ் புக்கை படிச்சாலே கிட்டத்தட்ட பாதி இது என்ன பண்ண மாதிரி தான், ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாமே இல்லை கவர் பண்ண மாதிரி. காற்றுன்னு சொல்லி ஃபுல்லா என்ன கொடுத்துருக்காங்க, சோசியல்ல வர்ற காற்று கொடுத்துருக்காங்க, ஜாகிரபி கொடுத்துருக்காங்க, எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுனாலே நமக்கு தெரிஞ்சது என்ன பத்தி, விருந்து பத்தி. சரியா, என்னது சாப்பாடு தான், அதான் விருந்து தான். விருந்துல அதான சாப்பாடு தானே முக்கியம். சரி, அது ஒரு நல்ல தமிழர் பண்பாடு. சரியா, அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை இருக்கும், பார்த்துருப்பீங்களா. எதுக்காக அப்படின்னா வழிபோக்கர் வந்தாலும் என்ன பண்ணிட்டு போட்டு படுத்துட்டு போட்டு. இப்ப நம்ம அப்படி இல்லை, சிசிடிவி மாட்டி ஏமாறான்னு என்ன பண்ணிடுவோம், பார்த்து தூக்கி விட்டு போயிடும். இப்போ உள்ள பண்பாடுகள் அது என்ன செய்யாது, ஒத்து வராது. அந்த அவங்க அப்படி இல்லை, யாருன்னு பார்த்து வீட்டை பூட்டுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களா, திறந்து பார்த்து யாரும் இருக்காங்கன்னு நினைச்சுவாங்க, பார்ப்பாங்க. சோறு சாப்பாடு கொடுக்கறது வழக்கம், யாருன்னே தெரியாது. கூட்டு என்ன பண்ணுவாங்க, விருந்தோம்பல் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பெரிய பண்பாடு. அதனாலதான் நச்சினில ஒரு பாட்டு உண்டு, முந்த இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அப்படிம்பாங்க. அதாவது கூட இருந்து நல்லா பழகின ஒருத்தன் நஞ்சை கொடுத்தா கூட என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க, சான்றோர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. அந்த பாட்டு உண்டு. விருந்தோம்பலுக்கு நச்சினைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஆனா இதுல சில பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. விருந்துங்கிறதுக்கு புதுமை அப்படின்னு என்னது மீனிங் அதுல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கம்பராமாயண பாட்டு இருக்கு, கலிங்கத்து பரணி பாட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே நாள்ல கண்டிப்பா என்ன செய்ய முடியாது நம்மளால, மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஆனா ஜஸ்ட் எந்தெந்த இதுல எது வருதுங்கிறத லேசா நினைச்சிங்க பாருங்க. புறநானூறு நிறைய வரும் இதுல. சரியா, புறநானூறு நிறைய வரும். 2-3 தடவை படிச்சு மைண்ட்ல இல்லைன்னா விருந்து பத்தி கேட்டா என்ன பண்ணிருங்க, புறநானூறு போட்டு என்ன செய்யலாம், மேனேஜ் பண்ணலாம். சரியா, ஆனா ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஒருக்கா வாசிங்கன்னா அதில் பாத்தீங்கன்னா தனித்து உண்ணார் அப்படின்னு இருக்கும். அதாவது அமிழ்தமே கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தனித்து சாப்பிட மாட்டாங்க. அடுத்து அள்ளியில் ஆயினும், சரியா, இல்லாம இருந்தா கூட கடன் வாங்கியாவது என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதான் அர்த்தம். இன்மையிலும் விருந்தோம்பல் என்ன இருக்கா, இன்மையிலும் வீட்டிற்கு வந்த வறிய நிலையில இருந்தாலும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. நிலத்திற்கேற்ற விருந்து. இப்போ மருத நிலத்துக்கு போனாங்கன்னா அங்க என்னது வயல்ல உள்ள அந்த மாதிரி கொடுப்பாங்க. காடு குறிஞ்சி நிலத்துக்கு போனாங்கன்னா அங்க தேன் எடுக்கிறது ஃபேமஸ். அந்த நிலத்திற்கு ஏற்ற அப்படிதான் இருக்கும். அது புரியும்படிதான் நினைச்சு. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை, உற்றாரோடு நின்ற விருந்து, விருந்தோம்பல் இன்றும் இன்றைக்கும் என்ன செய்யுது அந்த இதுகள் இருக்கு அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க. தெரிந்து கொள்ளன்னு சொல்லி வாழை இலை விருந்து. நம்ம வாழை இலை விருந்து இன்னைக்கும் இருக்கு அப்படிதானா, வாழை இலை விருந்து இன்னைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்ல என்ன போடுறோம், வாழை இலையில தான் என்ன செய்யறோம், சாப்பாடு போடுறோம். காசி காண்டம் அடுத்தது கவிதை பேலை. அப்ப இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த 3-4 இது எதை பத்தி தான் இருக்கும், விருந்து பத்தி தான் இருக்கும். சரியா, விவேக சிந்தாமணியோட பாட்டு ஒண்ணு இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டு.
நான் 55 பக்கத்துல பாருங்க, ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பலமோடு பால் அன்னம் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. மீனிங் புரியுதா? நல்லா முகம் மலர்ந்து சந்தோஷமா சிரிச்சு ஒரு கூழ் கொடுத்தா கூட என்னது சந்தோஷம் விடுவாங்க. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு மாப்பழம் வாழை முப்பழத்தோடு சோறு பால் எல்லாம் கொடுத்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க பசியது என்ன செய்யாது, ஆத்தாது. இதை சொன்னது என்னதுன்னா விவேக சிந்தாமணியில உள்ள பாடல். சரியா? அப்ப நம்ம படிக்கும்போது விருந்தோம்பல் அப்படின்னைக்கு எப்படி இருக்கு, மைண்டு பூரா எதுல போயிடணும், விருந்துல போயிடணும். அப்பதான் அது அது என்ன செய்யும், அந்த படிக்கிறது நம்ம மைண்ட்ல என்ன செய்யும், நல்லா ஏறும். சரியா? மலை பெறுகிறாம். ஸோ இதுல அதை பத்தி தான் இருக்கும், விருந்து பத்தி தான் இருக்கும். ஆனா இது மனப்பாட பாடல்ல பாடல் பொருள் என்ன செய்யுங்க, படிச்சுட்டு பாட்டை படிச்சுக்கோங்க. கீழே கம்மங்கூழ் பத்தி குடிச்சிருக்காங்க பாருங்க. சரியா? கற்பவை கற்றபின்ல கம்மங்கூழ் பத்தி. கோவல்லபுரத்து மக்கள் ராஜநாராயணன், இது ஒருத்தன் பசியா வருவான், அவனுக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அது கதை தான், இதுல இருந்து என்ன செய்யாது, கொஸ்டின் வராது. ஆனா கோவல்லபுரத்து மக்கள் எழுதுனது யாரு, கி ராஜநாராயணன். அவரை பத்தி கண்டிப்பா என்ன வரும், நூல் வெளியில இருக்கும். சரியா? லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. கோயில்பட்டிக்கார் தான் கி ராஜநாராயணன். சரியா? நம்ம ஊருக்காரர் தான், கோயில்பட்டிக்கார் தான். அவரை பத்தி என்ன செய்யும், கரிசல் வழக்குன்னு சொல்லுவாங்க. கரிசல் ஏரி அங்கதானே இருக்குது, திருநெல்வேலி தாண்டி. அதான் கரிசல் வட்டார வழக்கு அப்படிமா நூல்வெளியில பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? திருச்சி மாவட்டத்தோட உறையூர் பத்தி கொடுத்திருக்கா. முன் தோண்டிய மூத்த குடியில கரங்கு இசை விளவின் உரந்தைங்கிறது எங்க இருக்கு, திருச்சியில இருக்கு. சரியா? தொகாநிலை தொடர் கற்கண்டு அப்படின்னு சொல்லி எதை கொடுத்திருக்கு, தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர், தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் எத்தனை, 9. இது நல்லா தெரியணும் என்னெல்லாம் சொல்லி அழகே போட்டிருக்கு. எழுவாய், பிழித்தொடர், வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர். சரியா? தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறனறிவம் என்ன பண்ணுங்க, வாசிட்டு வாங்க நல்லா. நான் இது சொன்னேன் இல்லையா, காலமேக புலவர் என்னது ரெட்டுர மொழிகள் நல்லா பாடுவார்னு. 68ஆம் பக்கத்துல இருக்கு பாருங்க. கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் வெள்ளி எழும். காலமேக புலவர். சரியா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவோம் கீழே என்னது, அறிவை விரிவிசை. திருக்குறள் தெளிவுரை எழுதுனது யாரு, வ.உ.சி. சிறுவர் நாடோடி கதைகள் யாரு, கி ராஜநாராயணன். 6ஆம் திணை யாரு, மருத்துவர் டாக்டர் கே சிவராமன் அவர் எழுதியிருப்பார். சரியா? அடுத்தது வாழ்வியல் இலக்கியம் யார் இருக்கா, கதாநாயகன் வந்துட்டாப்ல. சரியா? திருக்குறள் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா என்ன செய்யாது, இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கொஸ்டினும் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா பொதுவா திருக்குறள்ங்கிறது எல்லா கிளாஸ்லயும் எல்லா புக்லயும் இருக்கும். தமிழ்னாலே திருக்குறள் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சரியா? நெக்ஸ்ட் டு பைபிளுக்கு அடுத்தபடியா அதிக மொழிபெயர்க்கப்பட்டதுல 3வது இடம். ஃபர்ஸ்ட் பைபிள், அடுத்தது மோட்ச பயணம் சொல்லி ஜான் பனியன் எழுதின, ரட்சணி யாத்திரிகம் சொல்லி H.A. கிருஷ்ணபிள்ளை என்ன பண்ணிருப்பாரு, டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஜான் பனியன் எழுதியிருப்பாரு, மோட்ச பயணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். அதுதான் 2வது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. 3வது அதிக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது என்னது, திருக்குறள். அப்போ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லாம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் வாசிப்பாங்க. நம்ம பிரதமர், பாரத பிரதமர் எங்க போனாலும் என்ன பண்ணிடுவாரு, ஒரு திருக்குறள் சொல்லிடுவார். இப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கனால திருக்குறள் கொஸ்டின் ரொம்ப என்ன கேட்பாங்க. குறள் தெரியாட்டாலும் என்ன தெரிஞ்சிருக்கணும், மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஏன்னா படிங்களா, இது திருக்குறள் படிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. சரி, அதனால உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, மனப்பாட குறளையாவது என்ன செய்யுங்க. பல்லார் பகை குழலின் 10 எடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கை விடல் அப்படின்னு இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நல்லவனுடைய நட்பை இழக்கிறது 10 தீமை செய்யறவனுடைய பகையை சம்பாதிச்சதுக்கு என்னது சமம். அப்படி எல்லாமே 2 அடியில ஷார்ட்டா என்ன பண்ணிருப்பாரு, நறுக்கு என்ன பண்ணுவாரு சொல்லுவார். இன்ட்ரெஸ்டா இருக்கும், நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கிடக்கெடுக்கும் நோய். ஆசை, சினம், அறியாமை இந்த 3 அழிஞ்சுன்னா அதாவது வரும் துன்பமும் என்ன பண்ணிடும், அறிஞ்சு போயிடும். அந்த ஹெட்டிங்ல பார்த்தாலே தெரியும். ஒழுக்கம்லாம் இப்ப எதை பத்தி எழுதியிருக்காரு, ஒழுக்கத்தை பத்தி. மெய் உணர்வுகள்லாம் உண்மையான இது என்ன செய்யணும், அதை பத்தி எழுதியிருக்காரு. பெரியாரை துணை கோடெல்லாம் பெரியவங்களுடைய நட்பு வேணுங்கிறதுல என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. கொடுங்கோன்மை. ஸோ இந்த மாதிரி எத்தனை குறள், 20 குறள் இருக்கா. நல்லா என்ன பண்ணுவாங்க, படிச்சுவாங்க. மீனிங்காவது என்ன பண்ணுவாங்க, குறள் படிக்காட்டாலும் பரவாயில்ல, மீனிங் என்ன பண்ணுவாங்க, படிச்சுவாங்க. 4ஆம் தமிழ். சரி, ஓரளவு போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவு புரிஞ்சுட்டா என்ன ஆஸ்பெக்ட்ல வாசிக்கணும்ட்டு. இப்போ டார்கெட் எத்தனை பக்கம் வரும் நாளைக்கு, 40 பக்கம். சரியா? நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, வாசிச்சுட்டு வாங்க. நான் மனப்பாடம் கூட பண்ண சொல்லலை, ஜஸ்ட் வாசிங்க. முக்கியமானதை மட்டும் என்ன பண்ணுங்க,
நோட் எழுதிட்டு வாங்க. 10th தமிழை படிச்சிட்டிங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? நிறைய கொஸ்டின் அதுலேருந்து நினைச்சுவாங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள 6, 7, 8, 9 தமிழ்லாம் எப்படி மாறிடும்? ஈஸி ஆயிரும். இதுதான் ஹை ஸ்டாண்டர்ட். இதுதான். அதனால இதை நல்லா என்ன பண்ணுவாங்க படிச்சுட்டு வாங்க.